இந்த ஷாப் மட்டும் போனீங்கன்னா இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மறுபடியும் போனேன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு சென்னை போயிருந்தேன். அப்போ அப்படியே ட்ரிபிள் கேன் போய்ட்டு அப்படியே ஒரு வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எலிஸ் ரோட்லேயே வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஷாப்புக்கு நம்ம ஏற்கனவே போயிருக்கேன். அந்த ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். சரி, நீ வீடியோ போட்டுருவோன்னு தான் அந்த ஷாப்புக்கு போனேன். நம்ம எலிஸ் ரோட்டில் இருக்கிற பாம்பே லஸ்ஸி ஷாப் தான் அது. நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஷாப்பை, பார்த்துருப்பீங்க. ஸ்நாக்ஸ் ஏகப்பட்டது இருக்கும், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான கிடையாது. அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு. இந்த கடை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது வந்து அந்த சமோசா, அந்த ஸ்பெஷல் சமோசா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அதை நல்லா மடக்கி விட்டு அதில் 2 சாஸ் ஊற்றி தருவாங்க. சில்லி சாஸ் மாதிரி ஒன்று, ஸ்வீட்டில் ஒன்று. ஸ்வீட்டு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். அந்த சாஸோட அந்த சமோசா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, அங்கே வர்றவங்க கூட ஃபஸ்ட்டு சமோசா தான் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் பூரி மாதிரி இருக்குது, அதையும் சாப்பிட்றாங்க. இந்த பாம்பே லஸ்ஸி ஷாப்பு தான் ஃபேமஸ்ஸு நம்ம ட்ரிபிள் கேன் எலிஸ் ரோட்டில். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஜிபே கிடையாது, ஒன்லி கேஷ் தான். மினிமம் ஸ்வீட்ஸ் வாங்கினீங்கன்னா 50 கிராம் கொடுப்பாங்க. அடுத்து கேரட்டில் ரொம்ப நேரம் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை கொடுங்கண்ணே அப்படின்னேன். கரெக்டாக 50 கிராம் போட்டு நிறுத்து கொடுத்தாரு. சரி, இங்கே இருக்கிட்டு தான் கூட்டம் தாங்கல, இங்கே நட்டு இடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு எதுக்கட்டி ஒரு கட்டையில் கட்டியிருக்காங்க. மரம் நல்லா இருக்கும். வந்தீங்கன்னா அந்த எதுக்கட்டி போய் உட்காந்து சாப்பிடுங்க. கட்டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. பார்த்து சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் எதுக்கட்டி பொறிச்சிக்கிட்டு இருந்தார். நல்லா சமோசாலாம் போட்டு நல்லா பால்கோவும் அந்த கேட்டலும் கலந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாவே இருந்துச்சு. எதுக்கட்டியே சாப்பிட்ருக்கோம். உட்காந்து அடுத்தது என்ன சாப்பிடணும்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கடையில் லஸ்ஸியும் இருக்குது. நிறைய பேர் லஸ்ஸி குடிச்சிட்டு இருந்தாங்க. லஸ்ஸி இங்கே ஃபேமஸ் உங்களுக்கு. நம்ம லஸ்ஸி சாப்பிடல. அடுத்தது வந்து பால்கோவா விடுங்கப்பா, அதுவும் ஒரு 50 கிராம் கொடுங்க. அப்படியே ஜிலேபி ரொம்ப நேரமாக மினிக்கிட்டு இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. 50 கிராம் கரெக்டாக நிறுத்து கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பக்கத்தில் அண்ணன் லஸ்ஸி குடிச்சிருந்தார். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வந்து எரிஞ்சு போய்த்தார். என்னடா அது எழுப்பிவிட்டோமே, நம்ம எழுப்பிவிட்டோமே நினச்சிட்டு வாங்கினே வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னேன். இல்லைப்பா பரவாயில்ல, நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னாரு. இல்லை நீங்கள் உட்காருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடுத்தேன். லஸ்ஸி சாப்பிடுங்க போனார். லஸ்ஸி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கெட்டியாக இருந்துச்சுங்க. லஸ்ஸிலாம் நம்ம ஊருக்கு தானே லாக்கு, எங்கள் ஊர் முன்னாடி தானே ஃபேமஸ் அப்படின்னேன். ஜிலேபியும் சூப்பராக இருந்துச்சு. ஜிலேபி அருமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ட்ரிபிள் கேன்லாம் சுற்றி பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஏன்னா மணி 1:30 ஆகிட்டு, பசிக்குது. போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ போடுவோம். ஓகே, பாய்.